கிளம்பியாச்சுப்பா ஒரு வழியா. மலர் எங்க போயிட்டா? மலர் மலர் எங்க போயிட்டா? கிளம்பிட்டீங்களா? ஆமையா கிளம்பியாச்சு. மலர் எங்க போயிட்டா? நீங்க ஊருக்கு போறீங்க பாத்தீங்களா? அதான் மேடம் ரொம்ப கவலையா இருக்காங்க. என்னது கவலையா இருக்காளா? என்ன சொல்றது என்றால்? ஆமா, நீங்க ஊருக்கு போறீங்கன்னு ரொம்ப கவலையில அங்க உட்கார்ந்து இருக்க. அதனாலதான் நீங்க கூப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. கடவுளே, இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன செய்யறதுன்னே தெரியல தென்ற. எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. அதுக்காக நான் போகாம இருக்க முடியுமா? முக்கியமான மீட்டிங் ஆச்சு. சரி, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். அவளை கொஞ்சம் வர சொல்றியா தென்ற? சரி, இந்த வர சொல்றேன். எதுக்கு அங்கே நிக்கிறவா? இல்ல இருக்கட்டும், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? வாடினா சொல்லுங்க. என்ன மலை, எதுக்காக அப்ப மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிற நீ? நானும் மூஞ்ச தூக்கிட்டுல நிக்கல. பார்த்தா தான் தெரியுது. என்ன தெரியுது? முகம் நல்லாவே இல்லன்னு தெரியுது. இருக்கட்டும், பரவாயில்ல. நான் போற நேரத்துல எப்படி சோகமா இருந்தேனா என்னால எப்படி நிம்மதியா போயிட்டு வர முடியும் மலை? இதுக்காக கொஞ்ச நாள் நீ சந்தோஷமா என்ன அனுப்பி விட்டா தானே நானும் நல்லபடியா போயிட்டு நிம்மதியா வருவேன். இப்படி கவலைப்பட்டினா நானும் உன்னை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாம போக வேண்டியதா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன், கொஞ்சம் சிரிய. எனக்கு சிரிப்பு வரல. இப்ப சிரிக்க மாட்டேன். எனக்கு சிரிப்பு வரல. இப்படி எல்லாம் பண்ணேன்னா நான் எப்படி சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவேன்? மண்டைக்குள்ள நினைப்பேத ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு வேலையும் ஓடாது. இப்ப நீ சந்தோஷமா வழி அனுப்பி வச்சேன்னு வச்சுக்க, நான் பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு நல்லபடியா வந்து சேருவேன். மலர், என்ன பாருடி, அழுகாதடி. ஏன்டி இப்படி கவலைப்படுற? 2 நாள் தானே மலர். 2 நாள்ங்கிறது கண்ணை சிமிட்டி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இப்படின்னு போயிடும். இதுக்கு ஏன்டி இப்படி பண்ற? உங்களுக்கு வேணா 2 நாள்ன்றது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு 2 நாள்ன்றது நீங்க இல்லாம 2 யுகம் மாதிரி இருக்கும். எல்லோருக்கும் நினைச்சது போல மனவாழ்க்கை வாழ்த்திடாது. சரி, இப்ப என்ன பண்ணலான்ற நீயே சொல்லு. நானும் வாரேன் உங்க கூட. ஏன் மலர் இப்படி பண்ற? நான் மட்டும் இப்ப தனியா போனேன்னு வச்சுக்க, எங்க வேணா படுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனா இப்ப உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, உன்னை கூட்டிக்கிட்டு அலையிறது உனக்கு தான் தொந்தரவா இருக்கும். பரவாயில்ல, நீங்க என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாரு. பார்க்க மாட்டேன். நீங்க என்ன கூட்டு போறேன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கடி, ஏன்டி இப்படி பண்ற? நானே அவசரம் தான் போயிட்டு இருக்கேன், இதுல உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, அப்படியே அறக்க பறக்க சுத்திக்கிட்டு தெரியணும், ஒரு வேலையும் முடியாது மலர். புரிஞ்சுக்கடி. பாரு, நான் பாருடி. என் செல்ல பொண்டாட்டி தானே? இல்ல. இல்லையா? இல்ல இல்ல. இல்லடா கருவாயா. கருவாயாவா? கருவாயா? நான் வந்து பாத்துக்கிறேன்டி. ஏன் இப்பயே பாத்துட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? இது வேற அது வேற. இப்பயே திங்கிற மாதிரி பாக்குறீங்க, நீ அப்புறம் என்னத்த பாப்பீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. இப்ப இருந்தா தானே, இப்படி இருந்தா தான் மாமா சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வருவேன். ஆனா நீ முஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி சந்தோஷமா போக முடியும்? ஆமா, நானும் வரேன் மாமா. பத்தியா உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட பத்தியா? எப்படா காட்டி விட்டு போலான்னு தானே பாத்துட்டு இருக்கீங்க. சேச்சா, அப்படிலாம் இல்லடி. மாமா உனக்கு ஒரு உம்மா கொடுத்தேன்ல, நீ எனக்கு ஒரு உம்மா கொடு பாப்போம். வாங்களே, வாய திறந்துகிட்டு. கொடுடி. தர முடியாது. ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம். என்னடி பண்ற? இச்சி கேட்டீங்கன்னா இச்சி இச்சி, அதான் இந்த இச்சி. கைய பிடிச்சு கடிச்சு வச்சிருக்கேன். அடிச்சு விட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிற, நான் கோவமா போறேன். ஓய், என்ன இப்படி முன்னாடி வந்து நின்னீங்கன்னா பயந்துட்டியோ? இல்ல, வயசுல அது பயந்துட்டா தானே. உங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? பின்ன ஏண்டி அதிர்ச்சியான? திடுதிப்புன்னு முன்னாடி வந்து நின்றீங்களா, அதனால வெக்கமா? சரி மலர், நான் கிளம்புறேன். பாத்தியா அழுற பாத்தியா? என்ன சொன்னேன் வாங்கிட்ட? சிரிச்சு சந்தோஷமா என்ன அனுப்பிவிடு, சரியா? 2 நாள்ல மாமி உன்னை பார்க்க கூட ஓடி வந்துருவேன். என் பொண்டாட்டி. போயிட்டு வரேன். சரி.
என்ன ப்ரோ நீ இப்படி திடுதுப்புன்னு கிளம்புனா என்ன ப்ரோ அர்த்தம்? நான் என்னப்பா பண்றது? எனக்கே திடுதுப்புன்னு தான் ஃபோன் பண்றாங்க. சரி நான் வேணா கூட வரவா ப்ரோ? இல்ல வேண்டாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பரவாயில்ல கூட வா. ஏன் அஸ்வினி, என்ன பாட்டி? ஏன் அஸ்வினி, நீ இப்பதான் கல்யாணமான பையன், வெளியே தெருவுல எங்கேயும் போக கூடாதியா? இதுல வெளியூருன்ற, அது ரொம்ப தூரம் வேற, அதெல்லாம் போக வேண்டாம். அதான் பாட்டி சொல்றாங்களா, அப்புறம் என்ன அஸ்வே? அதுக்காக அதுக்காக நீ எப்படி ப்ரோ நான் தனியா அனுப்ப முடியும்? அடே நான் ஒரு டாக்டர்டா. என்னமோ என்ன பச்சை பிள்ளைய அனுப்புற மாதிரியே பூரா பாக்குறீங்களா? என்ன அர்த்தம்? என்ன சின்ன பையனா? நான் தனியா எங்க வேணா போயிட்டு வந்துருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அஸ்வே. பெரியவங்க சொன்னா ஒரு விஷயம் இருக்கும், அத நம்ம மீறக்கூடாது. என்ன சரியா அஸ்வே? வேற யாரையாச்சும் கூட அனுப்பிவிடுவா ப்ரோ? வேண்டாம் 2 நாள் தானே. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளை கழிச்சு இங்க வந்துட போறேன். சரியா? என்னமோ போ ப்ரோ, ரொம்ப சலிச்சுக்காதடா. போயிட்டு வரேன், எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். சரி பாத்து போயா, பாத்து போயா. சரி. அம்மா, என்ன அனுஷ்கா இருந்தாலும் எங்கம்மா வராரு? மெட்ராஸுக்கு போறியா? மெட்ராஸுக்கு என்னம்மா சொல்ற? அம்மா டாக்டர் பத்தியா, எனக்கு மெட்ராஸ்ல மீட்டிங் வச்சிருக்காங்களாம், அதுக்கு தான் போறான். அதுக்காம இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா அனுஷ்காமா, இதுக்காகத்தான் இந்த குடும்பமே சேர்ந்து இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அடங்குறதுக்கு ஒரு நாள் வந்துதானே ஆகும். ஆடட்டும் எத்தனை நாளைக்கு ஆடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். கூடிய சீக்கிரத்துல இவங்களோட ஆட்டம் அடங்க போகுது அனுஷ்கா. என்னம்மா சொல்ற? ஆமா அனுஷ்காமா, இவ்வளவு சீக்கிரத்துல இவங்க ஆட்டம் அடங்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அடங்கி. நிஜமாவாமா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன் அனுஷ்கா. சரவணா காசுல வச்சிருக்கேல? ஆமா இவங்க எல்லாத்தினாலும் வள்ளல் பரம்பரை வாரி கொடுத்துருவாங்க. காசுல என்ன இப்போ 1 லட்சத்தை தூக்கி கொடுக்க போறாரு, கேக்குறா பாரு கேள்வி. அதெல்லாம் வச்சிருக்கேம்மா நானு. சரியா? சரி ப்ரோ நான் கிளம்புறேன். அம்மா அப்பா வரவும் சொல்லிருங்க, நான் கிளம்பிடுறேன். சரியா? ரொம்ப நேரத்துல அந்த மனுஷன் எங்கதான் போவாருன்னு தெரியும். சரி விடுங்கம்மா, கிளம்புறேன். இத்தனை கிளம்புறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், கிளம்ப மாட்டேன்றியானே. நீ எங்கம்மா போற? அனுஷ்கா மாமா வழி அனுப்பி வச்சுட்டு வருவா. என்னம்மா சொல்ற? முன்னாடி அந்த மலர்காரி நின்று பாத்துட்டே இருக்கா, அதான் சொல்றேன் வா போவோம். சரிம்மா ஆடி நம்மளும் போவோம். நான் வரல, நீ போயிட்டு வா. ஏண்டி? போய் வழி அனுப்பி வச்சுட்டு வருவோம். இல்ல நான் அவரை பார்த்து அழுதுருவேன், நீ போயிட்டு வா. ஆடி அதனால என்னடி இருக்கு? பொருந்துக்க தென்றல், நான் மட்டும் அழுகுறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவர் ரொம்ப கவலைப்படுவார் தென்றல். அதனாலதான் சொல்றேன். இவ்வளவு நேரம் அவர் எப்படி என்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தார் தெரியும்? அவருக்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் சிரிச்ச மணி மூஞ்ச வச்சிட்டு இருந்தேன். அவர் போறது என்னால தாங்க முடியல தென்றல். அவன் கஷ்டம் எனக்கு புரியுதுடி. சரி போக வேண்டாம், நீ போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா. இல்ல பரவாயில்ல. மலர், ஏன் மலர் நில்றீ? ஏன் மலர்? மலர் மலர் என்னடி இது? சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க, வாடி எந்திரிச்சு. வல்ல தென்றல் நீ போ. என்னடி இப்படி பண்ற? அப்ப இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா மலர்? ஆமா தென்றல், அவர் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவரை விட்டுட்டு நான் எப்படி இந்த 2 நாள் இருக்க போறேன்னு தெரியல தென்றல். 2 நாள் தானடி? 2 நாள் தென்றல், 2 நாள். அதனால எப்படி அவரை விட்டுட்டு இருக்க முடியும்னு தெரியல தென்றல். சரி விட்டு கவலைப்படாத. நானும் எத்தனை தடவையோ சொல்லிட்டு என்னையும் கூட்டு போங்கன்னு, ஆனா அவர் கேட்கவே மாட்டேன்ட்டாரு தென்றல். அவர் ஒரு டாக்டர், அவருக்கு 1000 வேலை இருக்கும். போற இடத்துக்குலாம் உன்னை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்க முடியுமா மலர்? நீயே யோசிச்சு பாரு மலர். கவலைப்படாத, அவர் தான் போன் போடுறேன் பேசுறேன்னு சொன்னார்ல, அப்படியே இப்படி நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க மலர். நீ அழுகிறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு மலர். தயவு செஞ்சு இப்படி அழுகாத மலர். என்னாச்சு? ஏன் இப்படி மலர் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? கண்ணே ஊருக்கு போயிட்டார்ல, அதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. பாவிகளா, உங்க சேட்டைக்கு ஒரு அளவே இல்ல. அவன் என்ன 1 மாசம் 2 மாசமா போய் இருக்க போறேன்னு போயிருக்கியா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு பொழுது கடத்திட்டு நாளை கழிச்சு வந்து சேர்ந்துருவீங்க. அதுக்கு அப்படி உட்காந்து அழுது பண்ணிட்டு இருக்கீங்க? ஓடி அங்கிட்ட, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன உங்களுக்கு சோக பாட்டு போட்டு அழுகணும், அதுதானே உங்க ஆசை? நிறைவேற்றிடுவோம், போடுங்க பாட்டை. சந்தோஷமா போடி. அம்மா இருப்பு மாதிரி அவளே அழுதுட்டு இருக்காள். என்ன நீங்க அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு நீங்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? சமாதானப்படுத்துவீங்களா? இப்படி நீங்களும் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கருவாப்பையிலுக்கு இவ்வளவு சீனா? சும்மா இருப்பு மாதிரி. சரி நானும் உங்க கூட சேர்ந்து உட்காந்து அழுதுறேன் அந்த கருவாப்பையிலுக்காக. அண்ணே அண்ணே என்னை விட்டுட்டு போயிட்டேனே. அண்ணே இப்படி பண்ற? நானே அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு வந்து கவலைப்பட்டு இருக்கேன், இப்படி வந்து கிண்டல் பண்ற பத்தியா? அதான் நானும் கவலைப்படுறேன். நல்லா கவலைப்பட்டடி, நல்லா கவலை. பின்ன என்ன, போறது 2 நாள் வேலை, அதுக்கு இந்த அளப்பறையா? கருவாப்பையிலுக்கு நீங்க எப்படிலாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏத்தம் கூடி போயிரும். குமாரி, உங்க அண்ணன் இல்லாம நான் இருந்ததே இல்ல, அது உனக்கே தெரியும். தெரியுமே, நல்லா தெரியுமே. நேத்து கூட
ஜனிங்க பாக்குறது இதெல்லாம் இருக்க முடியாது. சே பாவம், என்ன பண்றது, 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு ஆகணும். அம்மா அம்மா இங்க வாயே. என்ன அனுஷ்கா அங்க பாரு. இத பாக்குறதுக்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னு அனுஷ்கா. போறது 2 நாள், அதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா. ஏன் போட மாட்டா, ஏன் போட மாட்டா? அவளுக்கு இப்பெல்லாம் இது கூடி போச்சு, அதனால சீன் போடத்தான் செய்வா அனுஷ்கா. பாத்தீங்களாமா, இவளுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு 2 பேர். இதெல்லாம் இவளுக்கு ஓவரா தெரியலையாமா. அது எப்படி தெரியும், கொளுத்து பேத்துறாள, அதெல்லாம் தெரியாது. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் ஆள் அடையாளமே தெரியாதமான்னு இருப்பா, இருந்தாலும் எங்க இருப்பான்னு தெரியாது. ஆனா இங்க வந்தது இவளுக்கு மவுசு கூடி போச்சு. எல்லாரும் இவளைங்க தாங்க தாங்குறாங்க பத்தியா, அதான் அவளுக்கு ஏத்தம் கூடி போச்சு. ஆமாமா, இவனுமா பெரிய மகாராணி மாதிரியும் இவளை 2 பேரும் தோழி மாதிரியும் இவளுக்கு பின்னாடியே திராளுங்க. எல்லாம் அந்த டாக்டராலதான். ஏய் டாக்டரே, போறியா? போடா போ, உனக்கு அங்க எம்மி காத்துக்கிட்டு நிக்கிறியா? போறது 2 நாள் இல்ல, ஆயுசு பூரா நீ வரவே முடியாது. இந்த விஷயத்தை என் மகளுக்கு கூட தெரியாம பண்றேன்னா அதுக்கு காரணம் என் மகளோட வாழ்க்கை. நான் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா என் மக சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நானும் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா டாக்டரே. நீ மட்டும் இந்த ஊருக்கு வரலனா, இந்த சிரிக்கிய பாக்கலனா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்க. நம்ம இந்த டாக்டருக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரியும் என்னமோ பெரிய உலக அழகி மாதிரியும் தான் நடந்துகிட்டு இருக்கா. பாக்குறேன்டா பாக்குறேன். நீ 2 நாள் போறதுக்கு எந்த ஆளுக்கு அழுகுறானா? நீ ஆயுசு பூரா இல்லனா அழுடி அழு. நீ நடிக்கிறியா இல்ல நிஜமா அழுகுறியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத பாக்கியத்துல என் மனசு வயிறு குழு குழு குழுன்னு இருக்கு. என்ன அனுஷ்காமா? ஆமாமா, இவ இப்படி அழுதுகிட்டே இருக்கணும், அதை நம்ம ஆயுசு பூரா பாத்துட்டே இருக்கணும். எவ்வளவு திமிரு இவளுக்கு. நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு இங்க வந்து இவளுக்கு மகாராணின்ற நினைப்பு விட்டு போச்சுல அனுஷ்காமா. அதனாலதான் அந்த நினைப்பலாம். ஒரு வாரம் போகட்டும். என்னம்மா சொல்றேன்? 1 வாரம் போகட்டும் அனுஷ்காமா, அதுக்கப்புறம் அந்த அம்மா யாருன்னு உனக்கே தெரியும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியாம இருக்கதே நல்லது. என்னம்மா நீ என்னென்னமோ பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் வேணும். அழுகாதான் மலர், எத்தனை வாட்டி வாங்கிட்ட சொல்றது. இப்ப எவ்வளவு நேரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க. அழுடி அழு. இனிமே ஆயுசு பூரா அழுகத்தானே போற. அழுகையை நிறுத்துறதுக்கு அந்த டாக்டர் வரப்போறதே இல்ல. அழுடி அழு. பூமாரி அங்க என்ன பாக்க? யாரோ நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பாக்க. என்னடி சொல்ற? யாரும் இல்ல எங்க. இல்ல நீ இவ்வளவு நேரம் சத்தம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஒருவேளை பேயா இருக்குமோ? என்னடாத பூமாரி? இல்ல நீ நிஜமாதான் சத்தம் கேட்டுச்சே. பொய் சொல்லாத பூமாரி. நேரத்துல வேற யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இங்க இருக்கும். அப்புறம் எப்படி உனக்கு சத்தம் கேட்கும்? வாங்க பேசாம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம். பூமாரி, என்ன அழுகுறேன்னு நீ இப்படி எதுவும் சொல்றியா என்ன? அதெல்லாம் இல்ல நீ, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. மலர் ஒழுங்கா எந்திரிச்சு வந்துரு. இவ வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்கு. வாடி. சரி வா போலாம். ஏமாந்தீங்களா ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல் நல்லா நம்பிட்டாங்க. பாவம் 2 அண்ணியும் பயந்தான் போலிங்க. பூமாரி அங்க என்னடி பண்ற? வா அந்த வார உங்கடி போங்க. ஏப்ரல் பூலா? ஏப்ரல் பூலு இனிமே உங்களுக்கு இந்த ஆயுசு பூரா ஏப்ரல் பூல் தாண்டி. அம்மா என்னமோ பண்ணி வச்சிருக்கு, எதையும் என்கிட்ட இருந்து மறைக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். அம்மா என்ன அனுஷ்கா? அம்மா என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறியா? உன்கிட்ட எதையும் மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. உன்னோட நடவடிக்கை வேற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் தூங்கு. வயசு பிள்ளையாக்க இங்கெல்லாம் இருக்க கூடாது. என்னமோ பண்ற, ஆனா அது என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறேன். பாரு அனுஷ்காமா, அம்மா ஒரு விஷயம் பண்ணேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதான் என்கிட்ட ஏன் மறைக்கிறேன்னு கேட்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே புள்ள நீ. உன்னோட வாழ்க்கைக்கும் உன்னோட சந்தோஷத்துக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கால நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நானே உன்கிட்ட சொல்லுவேன். சரியா அனுஷ்கா? என்ன பண்றேன்னு என்கிட்ட சொல்லுமா. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாத அனுஷ்கா? பிலிப்லி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் சொல்லுமான்னு சொல்லிட்டு இருக்க. போய் தூங்கு. இன்னமா பண்ணு. என்ன மன்னிச்சிரு அனுஷ்காமா, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒரு அம்மாவா இருந்து உன்னோட ஆசையை எதையுமே என்னால நிறைவேற்ற முடியல. அதுக்காகத்தான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இதுக்கு மட்டும் நான் தான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உன்னையும் சேர்த்துதான் இதுல இழுப்பாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த விஷயம் தெரியவே கூடாது. நான் வேணா சொல்லியிருக்கலாம் அந்த டாக்டரை போட்டு தள்ள போறேன்னு. ஆனா நீ நினைச்சிருப்ப நான் செய்ய மாட்டேன்னு. ஆனா அந்த டாக்டர் சாக போறது என்னாலதான். அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான். அதனாலதான் உன்னை இந்த விஷயத்துல நான் சேர்க்கவே இல்லை அனுஷ்கா. நான் வயசானவ, ஜெயிலுக்கு போனாலும் எத்தனை நாள் வேணா இருந்துருவேன். என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனா நீ இனிமேதான் வாழவே போற. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எக்கேடும் கெட்டுட்டு போறா, ஆனா என் புள்ள சந்தோஷமா இருக்கணும். சாரி மலர், உன்னை வேணா நான் சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா நான் கவலைப்பட்டேன்னா நீ அதுக்கு மேல கவலைப்படுவேன் மலர். அதனாலதான் நான் எதுவுமே தெரியாத மாதிரி என் கவலையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை சமாதானப்படுத்தினேன். இந்த மீட்டிங் ஏன் வரணும், ஏன் பிரியணும்? பேசாம நீ சொன்ன மாதிரி
உன்னையும் நான் கூட்டு வந்திருக்கலாமோ? நான் உன்னை மறக்கவில்லையே. என்னதான் நான் உன்னை பொண்டாட்டின்னு கூப்பிட்டாலும் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் என்னோட முழுமையான பொண்டாட்டி இல்லாமல. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டு வரல. ஏன்னா இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள இவளை கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துறியான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசுவாங்க. அதனால எனக்கு இல்ல, உனக்கு தான் அசிங்கம். அதனாலதான் மலர் நான் உன்னை கூப்பிட்டு வர முடியாம போயிருச்சு. நம்ம மன்னிச்சிருடி. இந்த 48 மணி நேரம் நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல மலர். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் மூளைக்குள்ள வந்து வந்து போற மலர். சாத்தி பக்கம் நீ. சாரிடி பொண்டாட்டி. இதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருந்தேன். அப்பயே நான் சொன்னேன் உன்னை விட்டு இனிமே ஒரு நாள் கூட நான் உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஆனா என்னோட சூழ்நிலை பத்தியா, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்ய வேண்டியதாவே இருக்கு. சாரிடி பொண்டாட்டி, இன்னும் மன்னிச்சிருடி. என்னதான் நான் உன்னை சமாதானப்படுத்தியிருந்தாலும் நீ சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பி வச்சிருந்தாலும் ஆனா என்னால முடியல மலர். அட மலர் போன் போட்டிருக்கா. ஹலோ, சொல்லுங்க ஸ்வீட் பொண்டாட்டி. ஸ்வீட் பொண்டாட்டி இல்ல, ஸ்வீட் சிஸ்டர். குட்டிச்சாத்தா நீயா? நானே, அது நானே. எதுக்குடி போன் போட்ட? எப்பா சாமி, இங்க உன் பொண்டாட்டி அம்ப தாங்க முடியல. ஏன் என்னாச்சு? நீ வீட்டை விட்டு வெளியே போனாதான் இந்த அம்சம். அங்க போய் உட்காந்து மூளையில அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற பூமாரி? ஆமா, இந்த உன் பொண்டாட்டிட்ட நீயே பேசு. சும்மா இருக்க மாட்டியா பூமாரி? உன்னை நான் போன் பண்ண சொன்னா எப்ப ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. அவங்க வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப போய் எதுக்கு நீ போன் போட்ட? உன்னோட அட்டடி எத்தல அந்த கருவாண்ட சொல்ல வேணாம். போற பாக்கலாம் நம்மள கலாய்க்கிறாளுகளே. யாராச்சும் ஒருத்தாங்க பேசுங்கப்பா. ஹலோ, என்ன பொண்டாட்டி என்ன பண்ற? அழுதுட்டு இருக்காங்க. சும்மா இருடி. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நான் சாரி, அப்புறமா போன் போடவா? அப்புறமானா? அப்புறமா தான். அதான் அப்புறம் நீங்க போயிட்டு போன் போடுங்க. பேசு பரவாயில்ல. இல்ல வண்டி ஓட்டப்ப பேசக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசு பரவாயில்ல. என்ன அழுதியோ? சேச்சா இல்ல, எதானே சொன்னீங்க நான் சந்தோஷமா இருந்தா தான் நீங்க சந்தோஷமா போவீங்கன்னு. அப்புறம் எதுக்கு நான் அழுக போறேன்? அப்புறம் என்ன வழி அனுப்ப வரவே இல்ல. அது வந்து என்னடி அது வந்து? பொய் சொல்லாத, அழுதுட்டு தானே இருந்த. ஆமா ஆமா, அழுதுட்டு தான் இருந்தாங்க, நீ நம்பாத. பாத்தியா, நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிட முடியும். போடி அங்கிட்டு. சரி, அழுக கூடாது சரியா? சரி சரி சரின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து அழுவாங்க. மாத்த வாங்க, நீ போத முடியும். குட்டி சத்தனா சும்மாவா என்ன? சரி, எப்போ போய் சேருவீங்க? காலையில ஆயிரும். அவ்வளவு நேரம் தூங்காம வண்டி ஓட்டிட்டு போவீங்க? என்ன பண்றது, இந்த நேரம் வண்டியை ஸ்டாப் பண்ணி அப்புறம் போய் சேர்ந்துருவேன். வேற யாரையாச்சும் துணைக்குனாலும் கூட்டு போயிருக்கலாம்ல. நான் வரேன்னு சொன்னேன். நான் வந்தேன்னா உங்க கூட பேசிட்டே நானும் வருவேன். உங்களுக்கு தூக்கமும் வராது, டயர்டாவும் இருக்காது. ஆமாமா, நானும் கம்பெனி கொடுக்குறேன்னு சொன்னேன், நீ தான் கூட்டு போக மாட்டேன்ட்ட. அதான் 2 பேரும் சேர்ந்து இந்த போன்ல கம்பெனி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன இருந்தாலும் நேர்ல இருக்க மாதிரி இருக்காது. வாழு அடங்காத வாழு. செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அழைச்சுக்கோங்க. அப்படிதான் நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.